வா சேகர சேகர தம்பி, இந்த சேகர் எங்க ஆளை காணோம். நீங்க? நான் மகளிர் குழு ஒன்று கொடுத்துருக்கேன்பா, அது வசூலுக்கு வந்தேன். குழு லோனா? அப்படியானா வந்துருவாரு ஒன்றும் பயப்பட தேவையில்ல. இன்னைக்கு தானே வந்திருக்கிற, வாங்க ஒன்று மேலுக்குற. குழலோன்கார போயிட்டாங்க. ஆமாடி, போயிட்டான். நல்ல வேலை. என்னங்க டெய்லி வந்து போயிட்டு இருக்கான்? குழு காசு கொடுத்தேன், அப்புறம் சும்மாவா இருப்பேன்? பசிக்குதுடி, இப்படியே ஒழிஞ்சிட்டு எவ்வளோ நிற்கிறது? சாப்பாடு போடு. சரிங்க, வாங்க போலாம். இது போ. எனக்கும் கால் வலிக்குது, ரொம்ப நேரம் நின்று. குழு லோன் வாங்கினா நம்ம வீட்டுக்கு நம்மளே ஒழிஞ்சிக்கிட்டு வாங்குறோம். என்ன பண்ணுறது, எல்லாம் நேரம். மறுபடியும் வந்துட போறாண்டி, சீக்கிரம் போ. வா சேகர சேகர யார் நீங்க? ஏம்மா சேகர். ஆமா, அவரோட ஒய்ஃப் தான் நானு. ஏம்மா, நான் அந்த குழு லோன் வசூல் பண்ணலான்னு வந்தேம்மா. ஐயோ, மயக்கமா வருது, தலை சுத்துது, யாராவது ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க, என் உயிரே போக போகுது. டேப்லெட் எங்க வச்சுன்னு தெரியலையே, ஐயோ மாத்திரை எங்க வச்சுன்னு தெரியலையே, என்னை கொலை பண்ண பாக்குறாங்களே, யாராவது காப்பாத்துங்களேன். ஏண்டா குழு லோன் கேட்டு வந்தது ஒரு குத்தமாடா? என்னடா பயங்கரமான ஆளா இருக்கிறீங்க. விட மாட்டேன்டா சேகர், உன்னை பார்த்துக்கிறேன்டா. ஏப்பா ஏப்பா, நீதான் சேகர? நான் தான் சேகர். என்ன விஷயம்? ஏப்பா, அந்த குழு லோன் எடுத்தீங்களே, கட்டுறது இல்லையாப்பா? ஏப்பா என்னப்பா ஏப்பா? நீங்க யாரு சொன்னீங்க? நான் குழு லோன் வாங்க வந்தேன்பா. ஐயோ, நெஞ்சு வலிக்குதே. நான் ஆஸ்பத்திரிக்கு போகணும், நான் போயிட்டு வந்துடுறேன். நெஞ்சு வலிக்குது எனக்கு. ஏப்பா, நீ எங்க வேணாலும் போடா சாமி, முதல்ல என் குழு காசு கொடுத்துட்டு போடா. ஐயோ, நான் சாப்பிட்றேன். நீ செத்தாலும் பரவாயில்லடா, அங்கே என் மேனேஜர் திட்டான், பணம் வாங்கிட்டு வந்து நேற்று உன் பொண்டாட்டி தலைவலிக்குற உடனே இன்னைக்கு நெஞ்சு வலிக்குங்கிறா. என் பணத்தை கொடுங்க முதல்ல. ஐயோ, நான் செத்தன நீதான் காரணம். நீதானே காரணம். டே குழு லோனுக்காக நீதான் காரணம். நான் ஆஸ்பத்திரிக்கு போப்பேன்டா. ஐயோ, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. நெஞ்சு வலிக்குது, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. ஐயோ, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. என்ன குடும்பமே இப்படிதான் இருப்பான் போல. ஏய், இதை விடவே மாட்டேன்டா வக்காளி, நாளைக்கு வேற மாதிரி வரண்டா. வசூல் பண்ணாமல் விட மாட்டேன்டா. டேய் சேகர, வசூல் பண்ணாமல் விடவே மாட்டேன். நாளைக்கு வாங்காமல் மட்டும் போகவே மாட்டேன்டா. என்னப்பா அது? சண்டைங்க, புருஷன் பொண்டாட்டி சண்டை. பெரிய கோவக்காரன் கொலை கூட பண்ணாம ஆக மாட்டான். ஐயோ போச்சா? அது அந்த சமயத்துல மட்டும். இன்னைக்கு என் பணம் போச்சா? என் பொட்டாட்டி அடிப்பேன், கொள்ளும், என்ன பண்ணுவேன், எவனும் கேட்கக்கூடாது. கொலை வந்துடும், கொலை. இந்த வரண்டி, வரண்டி. என்னடா அடே, கொலகார குடும்பமா இருக்கும் போல இருக்குடா. இன்னைக்கு வசூல் பண்ண முடியாது போச்சே. இருங்கடா பேசிக்கிறேன். ஏங்க, இன்னைக்கு குழுக்காரனை சமாளிச்சு அனுப்பிட்டோம். இன்னும் 4 நாள் இருக்கு, என்னங்க பண்ண போறோம்? ஒன்றும் இல்லை, நேற்று நான் உன்னை தூக்கி போட்டு அடித்தேன்ல, ஆமா, நாளைக்கு என்ன தூக்கி போட்டு இங்குது. சரியா? சரிங்க.
அடிச்சேன்னு வச்சுக்க, புருஷன் மகளை அடிக்கிறதுல உனக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்படி இல்லைங்க, குழுக்காரனை சமாளிக்கணும் இல்லைங்க. அதான் அவனை சமாளித்து அனுப்பியாச்சுல, அப்புறம் என்ன? அது இல்லைங்க, சம்பளம் போட்டதான் எனக்கு ஒரு செயின் வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல. உனக்கு உன் பிரச்சனை, நான் கூட வேற என்னமோ நினைச்சேன். நீ பொண்ணு பார்க்க வரும்போது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏன் ஒத்துக்கிட்டேன் தெரியுமா? உங்க வீட்டுல இருந்து எனக்கு செயின், மோதிரம் எல்லாம் தரதா சொன்னாங்க. அப்படித்தான் நினைச்சேன். ஆனா உன்னை கட்டினதுக்கு அப்புறம் எல்லாமே நான் தான் வாங்கி உன் குடும்பத்துக்கு கொடுத்தேன். என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. இன்னும் 4 நாளைக்கு குழு லோனுக்கு நம்ம சம்பாதிச்சுதான் ஆகணும். அதுக்கப்புறம் எப்படியாவது குழு லோனை கட்டிடுறேன். சரி, பசிக்குது, வா சாப்பிட போ. சரிங்க. ஏண்டா டெய்லி வரும்போதெல்லாம் ரோடு பணம் கட்டாமல் எங்கேயாவது தப்பிச்சு ஓடி போடுங்க. அங்கே போனால் ஆஃபீஸுக்கு போனால் என் மேனேஜர் திட்டுறான். இங்கே வந்தால் நீங்கள் இருக்கணும், நீங்கள் பணம் வாங்காமல் போகிறதில்லடா, நீங்கள் படுக்கே வைக்கதான்டா. குழுவனுக்கு காசு கேட்க வந்தால் ஒருத்தன் தலை வலிக்குதுங்கிறான், ஒருத்தன் வயிறு வலிக்குதுங்கிறான், ஒருத்தன் இந்த வரம் வந்த உடனே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு போனால் திரும்பி வரல. என்னென்னமோ சொல்லி ஏமாத்துறானோ. இதுக்கு மேலே அவனை விடுறது இல்லைடா. வக்காளி எப்படியா இருந்தாலும் நீ வெளியே வந்துட்டான்டா. அவனை விடியாகலாம் ஆனாலும் உன்கிட்ட காசு வாங்காமல் போக மாட்டான்டா. வாத்துறேன்டா நீ. நான் என்னங்க இது, குழு லோன்காரர் எங்க வந்து பட்டு கிடக்கா? லோன் வாங்கினில்ல, அப்புறம் வந்து படுக்க மாட்டானா? இத்தனை நாள் ஒரு சாக்கு போக்கா சொல்லி சமாளிச்சிட்டோங்க. இப்ப என்ன பண்றதுங்க? வீட்டுக்குள்ள தலானி இருக்கா? உள்ள இருக்குங்க. எடுத்து வந்து மூஞ்சில அமுக்கு, செத்துருவேன். அடிச்சேன்னு வச்சுக்க. ஏண்டி அவன் லட்சக்கணக்கில் லோன் கொடுத்துக்கிட்டு வீடு விட்டா லோன் அலைகிறேன். காசு கொடுக்காம நம்ம 6 மாசமா 8 மாசமா ஏமாத்தினா அப்புறம் வரமாட்டானா? கேளு, இன்னைக்கு நைட்டு இங்கே வந்து படுத்திருக்கான். இன்னும் 2 நாள் நம்ம காசு கொடுக்கல, வீட்டுக்குள்ள வந்துருவேன். இங்க பாரு, நாளைக்கு விடிய காலை வரையும் டைம் இருக்கு, புரியுதா? ஏற்கனவே மன உளைச்சல் இருக்கான், மேற்கொண்டு என்னைய மன உளைச்சல் ஆக்கிறாங்க. புரியுதா? நான் காலையில் எந்திரிக்கட்டேன், பார்த்துக்கலாம். ஓ, அண்ணே, அண்ணே, என்னண்ணே இங்க தூங்கி இருக்கீங்க? குழு உணவங்க தாம்மா வந்தேன். நேற்று வந்தேன், நீங்கள் யாருமே இல்லைன்னா தாம்மா இங்கே படுத்துட்டேன். ஏப்பா சேகர், அந்த குழு லோன் எப்போதாயா கொடுப்பேன்? என் வேலை போயிடும் பொழுது மேனேஜர் என்ன அங்கே போனால் வையலாம். நீங்கள் எல்லாரும் கொடுத்துட்டாங்க உங்கள் குழு, நீங்கள் மட்டும்தான் கொடுக்குறேன். எனக்கும் வேலை போயிடுங்க. உங்ககிட்ட லோன் வாங்க வந்து நேற்று நைட்டு இங்கேயே பாய விரிச்சு கொசுக்கடியில் படுத்துங்கண்ணா. அண்ணே அதான் ஒன்றும் கவலைப்படாண்ணே. நான் காலையிலே உங்களுக்கு ஃபோனில் ஜிபேயில் காசு போட்டேன். அப்படியா? எப்பா நீ நல்லா இருப்பாப்பா, என் வேலையை காப்பாற்றிட்டேன்டா. இனி உன் குடும்பத்துலேருந்து லோன் வாங்கிட்டு வந்துட்டு நான் போதும்டா. அண்ணே இருண்ணே என்னண்ணே பொசுக்குன்னு கிளம்பிட்டேன்? ஏன்பா? அப்புறம் இந்த 2 லட்ச ரூபா லோன் ஒன்று போடுறதா சொன்னீங்களா, அது எப்போ போடுவீங்க? 2 லட்ச ரூபா லோனா? மறுபடியும் முதல்ல இருந்தா எப்பா சாமி, உன் சங்காத்துலேயே நான் ஆள விட்றா. எப்பா சாமி, இனிமே உனக்கு எந்த லோனும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன்டா 2 லட்ச ரூபா லோன் நீங்கள் தானே தரம்பிட்டீங்க? ஏன்னா லோனு கேட்டால் இவ்வளோ அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆமா, எங்க லோனுக்கு பணம் எப்படி அரேஞ்ச் பண்ணீங்க? ஏண்டி, நான் வாங்குற சம்பளமும் உனைய வச்சுக்கிட்டா நான் ஓட்ட முடியுமா? வேலை சீட்டு ஒன்று போட்டேன், அது கரெக்டாக போன மாதம் தான் முடிச்சு. நிஜமாவா சொல்றீங்க? ஆமாம், மொத்தமாக அமௌண்ட் வச்சு அதை அந்த கடனை அடைச்சிட்டேன். நல்லதுங்க. கொண்டாட்டி, நம்ம சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை, அந்த சம்பாதிக்கிறத எப்படி சேமிக்கணும் அதுதான் முக்கியம். புரியுதா? வா. அப்புறம் 2 லட்ச ரூபா லோன் எப்படியும் போட்டுருவாங்க. போட்டாயின்னு வச்சுக்க, அடுத்த கடனையும் அடைச்சி விட்ருவோம். ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கேன்.